இதுக்கு பெயர் சந்திரனோ சூரியனோ அல்ல, சுழிமுனை. அந்த சொல்லையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சுழிமுனை என்பது எது என்றால் சந்திரனும் சூரியனும் கூடி செல்லுவது சுழிமுனை. அதத்தான் அர்த்தநாரீஸ்வரர், ஆணும் பெண்ணும் சிவனும் சக்தியும். இந்த விதமான தாற்பயம் எவ்வளவு மக்களுக்கு தெரியும்? தெரியணுமா கூடாதா? அப்ப தெரியாத போனதுக்கு காரணம் என்ன? நமக்கு யாரும் சொல்லல. எழுதி வச்சவங்களும் அத அவங்களுக்கு பயம், எதாச்சும் சொல்லி மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பூட்டக்கமா வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. என்னாலாம் அதெல்லாம் முடியாது, உத கொடுப்பானா வாங்கிக்கா, இல்லை ஒன்று இந்த வியாபாரத்துக்கு வராத, வந்தியா அவன் புரியாம உதைக்கிறான் வாங்கு. அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சு வந்து காலில் விழுவான். ஆனா நீ முதல்ல வாங்குறத வாங்கிக்கணும். அந்த மாதிரி தான் இது. இது சந்திரன் பெண்ணு, சூரியன் ஆணு. இதை புரிஞ்சு இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். யாருக்கு எப்ப பவர் சொன்னா, திங்கள் புதன் வெள்ளி சந்திரனுக்கு பவர், செவ்வாய் சனி ஞாயிறு சூரியனுக்கு பவர். இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கு, வியாழன். பூர்வபட்சம் இருக்குல்ல, வளர்பிறை, அப்போ சந்திரனுக்கு பவர் வியாழக்கிழமை. தேய்பிறை இருக்குதுல்ல, தேய்பிறையில வர்றது வந்து சூரியனுக்கு பவர். இந்த மாதிரி நம்ம இந்த சுவாசத்தை வியாழக்கிழமை மட்டும் அப்படி பயன்படுத்தணும். இந்த 7 நாட்களையும் இறைவன் சரியா வகுத்து இந்த உடலுக்கு அதை பங்கு போட்டு கொடுத்துருக்கான். சரம் பார்ப்பான், பரம் பார்ப்பான். பாப்பான் பாப்பான்னு சொல்லி ஜெயலியாவும் கிண்டலாவும் பேசுவாங்கல்ல. பார்ப்பான் என்றால் என்ன? பரம்பொருளை பார்ப்பவன் என்பது பொருள். இதை புரிஞ்சுக்க வேண்டாமா? அவனை பார்க்கிறவன் தான் பார்ப்பான். எவன் பார்ப்பான்? எல்லாருமே பார்ப்பான். எல்லாருக்குமே முடியும். அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு அந்த வழியை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வழி வந்துடும், இல்லைன்னா வராது. இந்த பயிற்சிகளை சொல்லித்தரணும். வயசாயிடுச்சு சொல்லி சுகம் இல்லை அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் சொல்லலாம். அறிவு எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இத ஆரம்பத்திலேயே எதுல வச்சிருக்காரு பாத்தீங்களா? அவர் என்ன பாடுறாரு? தன்னை அறிந்த இன்ப முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே பாடுறார். தன்னை அறிந்து இன்பம் உறவான். அது உங்களுக்கு மேல இருக்கிற சூரியனையும் சந்திரனையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்பம் வருமா? இப்பவே சூரியன் தாங்க முடியலன்னு சொல்லி ஓடுறோம், துணியை வீசிக்கிட்டு. மழை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடுறோம். இதுதான் நம்மளுடைய சக்தி, அவ்வளவுதான் அதுக்கு. அப்போ உடம்புக்குள்ள இது வந்துச்சுன்னா எப்படி இருக்கு? நம்ம உடலுக்குள்ளேயே அது இயக்குது. அதை புரிஞ்சு அந்தந்த நாளைகள் அது அப்போ அது அந்தந்த நாளுன்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி நாங்க இது பண்றது? அதுக்கு இது வராதுன்னா கூட நீங்க வர வைக்கணும். பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். பயிற்சி எப்படிங்க பண்றது? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு எதுக்குரிய நாள்? சூரியனுக்குரிய நாள். நாளைக்கு சந்திரனுக்குரிய நாள். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? எவ்வளவு சிம்பிளா இருக்குது பாருங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க படுக்கும்போது வலது பக்கம் சரிஞ்சு படுக்கணும். எவ்வளவு காசு செலவு பண்ண போறீங்க? எவ்வளவு நேரம் செலவு பண்ண போறீங்க? எதுவுமே கிடையாது. நீங்க வலது பக்கம் சரிஞ்சு படுத்தீங்கன்னா நாளைக்கு திங்கட்கிழமை ஆட்டோமேட்டிக்கா சந்திரன் குடிக்கொள்வார். அவருக்கு வாடகை கிடையாது, அட்வான்ஸ் கிடையாது. அவர் உரிமையோட குடியிருப்பார். நாளைக்கு சூரியன் உதிக்கிற நேரத்தில் உங்களுக்கு சந்திரன் இருந்துருச்சுன்னு சொன்னா நாளைய நாள் உங்களுக்கு வெற்றியான நாள். அதனுடைய நாள்ல நீங்க இருக்கிறீங்க. சூரியனுக்குரிய நாளையில நீங்க சூரியனா இருந்துட்டீங்கன்னா வெற்றியான நாள். சந்திரனில் இருக்கும்போது வாழ்வியலில் நீ என்ன செய்யணும்? சூரியன்ல இருந்தீங்கன்னா நீ என்ன செய்யணும் சொல்றாரு. இதெல்லாம் யார் சொல்றா? ஐயா சொல்லல, திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார். தெளிவா சொல்றார். ஞானத்தை பெறுவதற்கு இதுதான் வழி. மற்றதெல்லாம் நமக்கு பயிற்சி. இது வழி போறதுக்கு. சரிகை கிரிகை யோகம் ஞானம்.
சரிகை என்பது இறைவனை ஏற்றுக்கொள்ளுதல். புரியுதுங்களா? பக்தின்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இறைவனை ஏற்றுக்கொள்ளுதல் சரிகை. ஏத்துக்கிட்டீங்களா? இப்ப அவன் எப்படி இன்னும் புதுசா ஒண்ணு நம்ம மூளையில ஏறிச்ச, அது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லிட்டு உங்க மனசு போட்டு அலையுது இல்ல, ஆராய்ச்சி, அதுக்கு பேரு தான் கிரிகை. ஆய்வு செய்தல் தான் கிரியை. இறைவனை பற்றிய ஆய்வு கிரியை. அப்ப இதுதான் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு இது வந்துருச்சா, அப்போ அதை நம்ம பயிற்சியில எடுக்கணுமே சொல்லி பயிற்சி பண்றோமே, அதுதான் இந்த சந்திரனும் சூரியனும் திங்கள் புதன் வெள்ளி செவ்வாய் சனி ஞாயிறு பயிற்சி பெறுவது யோகம், பயிற்சி பெறுதல். ஞானம் அப்படி செய்யறதுனால கிடைக்கக்கூடிய விடை ஞானம். புரியுதுங்களா? ஞானம் எதுல வருதுன்னு சொல்லிட்டு, அந்த ஞானம் வருவதற்கு உள்ள இது எதுலன்னு சொன்னா, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்றார, அதுதான். இவ்வளவு நேரம் அவர் பாடியிருக்கிற அத்தனை பாடலும் எதுக்குடான்னு சொன்னா, ஞானத்தை பெறுவதற்காகத்தான். சன்மார்க்க சங்கத்தில் சேர்றதுக்கு இல்லை. அத்தனை தனி மனிதனுக்கு உள்ள உரிமை அவன் ஞானத்தை அடைய வேண்டும், ஞானம் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வள்ளலார் வந்துட்டு ரொம்ப அழகா இதனுடைய பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரி உள்ள நிலைமைகள் வரும்ன்றத ஒரு பாடல்ல சொல்றாரு. நீங்க விஷயத்த சொல்லிட்டு போனா மட்டும் போதுமா? 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போயிட்டேன், எப்படி போனான்? 1ஆம் கிளாஸ்ல இருந்தவன் 2ஆம் கிளாஸ்ல எப்படி போனான்? ஒரு உருவத்தை காட்டி இது சிங்கம், இது 4 எருது, படம் பார்த்து கதை சொல்ல தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவன் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ் போயிட்டான். எப்படிங்க தமிழ்ல சிலபஸ் எப்படி வச்சாங்க பாத்தீங்களா? அப்போ இந்த மாதிரி தான் இதுவும். நமக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சாச்சுன்னா நமக்கு அந்த பாதை கிடைச்சாச்சு. அந்த பாதையில பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதுல உள்ள பக்குவம் நமக்கு கிடைக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் தெரிஞ்சோமா, தெரியணுமா இல்லையா? அதனால தான் எல்லாரும் சொன்னாரு, பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனா, ஐயோ இது சாகுற கல்வியை சொல்லி கொடுக்குறான், எனக்கு சாகாத கல்வியை சொல்லி கொடுக்குற இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னாரு. இதுதான் சாகாத கல்வி. புரியுதுங்களா? நம்ம பட்டை போட்டுக்கிறதோ, நாம போட்டுக்கிறதோ, பொட்டு வச்சுக்கிறதோ, கோயிலுக்கு போறதோ, உழுந்து உழுந்து கும்பிடுறதோ, இதெல்லாம் சாகும் கல்வி. சாகாத கல்வி எதிரானா நான் வெற்றி பெற வேண்டும், பிறந்த பிறவியின் பயனை நான் பெற வேண்டும். அதுதான் வள்ளலார் சொல்றாரு, அவருடைய திருமூலத்தன் திருமந்திரத்தில் பாடுறாரு. அருமையான பாடல். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். அதான் இது. உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உத்தமன் சொல்லி அவர் யாரை சொல்றாருன்னா இறைவனை சொல்றார். அவன் எங்கடா இருக்கான்னு சொன்னா இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதனுள்ள அவன் குடியிருக்கிறான். இவர் சொல்றாரு இதுல. அப்ப ஒருத்தங்க தெலுங்கு பேசினாங்க. எவ்வளவு பேர் தெலுங்கு பேசுவீங்க? கன்னடத்தில் உள்ளவங்களாம் தெலுங்கு பொதுவாக பேசுவாங்க தான். இருந்தாலும் தாய்மொழி தெலுங்குக்கும் கத்துக்கிட்ட தெலுங்குக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? நான்லாம் தெலுங்குல வந்துட்டு ராயலசீமா தெலுங்கு, தெலுங்கானா தெலுங்கு, கோதாவரி, ஈஸ்டர்ன் வெஸ்ட் தெலுங்கு 4 பேசுவேன். புரியுதுங்களா? தெலுங்குல 4 தெலுங்கும் பேசுவேன். மலையாளம் பேசுவேன், எழுதுவேன், படிப்பேன். எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக. இப்ப தெலுங்கு பேசுறவங்க கிட்ட நான் திருப்பதியில இதுல யூனிவர்சிட்டியில என்ன பேச கூப்பிட்டாங்க. என்ன மாதிரி இன்னும் 4 பேர் 5 பேர் பேச வந்தோம். அதுல என்னை விட அறிவில் சிறந்தவர், அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப சிறந்தவர், வயசுல மூத்தவர். நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவங்க அப்பாவையும் நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். அவர் தான் எனக்கு சர்டிபிகேட் கிடைக்க வழி செஞ்சவர்.
அந்த ராஜகோபால் அண்ணன் பேசுறார். நல்ல சப்ஜெக்ட் தெரிஞ்சவர், ஒரு சப்ஜெக்டை அருமையா புட்டு புட்டு வைக்கிறார். அவங்களாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பேசுற சப்ஜெக்ட கேட்காம அந்த பேராசிரியர்கள்லாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எனக்கு அவர் பேசுற சப்ஜெக்ட்லாம் நல்லா தெரியும். அதனால என்னால் அதை பொறுத்துக்க முடியல. ஆனால் கோபப்பட்ட சுகம் இல்லை. காரணம், அவங்க தெலுங்காங்க, ஒரு அரவம் பேசுறது, தமிழ் பேசுறது, அந்த மொழியினுடைய பொருள் புரியலை. அதனால அவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு வேடிக்கையாக பார்க்குறாங்க. அந்த ஏதோ ஒரு சினிமா வந்துச்சுங்க, அதில் பாடுவா, பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன் அப்படின்னு அந்த பொண்ணு பாடுவா, சிந்து பைரவி. இந்த பாட்டுக்காக வேண்டி நான் சினிமாவுக்கு போனேன். இந்த பாட்டை நான் சங்கீதம் படித்தவன், நான் இருந்ததெல்லாம் கேட்டு அந்த படத்தை நான் ரசித்தேன். சினிமான்னு எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் சினிமா எடுத்தவன். அதில் உள்ளதெல்லாம் பார்த்துட்டதுனால நம்ம இதுக்கு ஒத்து வராதுன்னு விலகி ஓடி வந்தவன். ஆமாம், அந்த பாட்டை அந்த மாதிரி இது 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 யாருது அந்த ராகம்னா வள்ளலாருது. எழுத்து வகை நான் அறியேன் ஐயா பாடின பாட்டை தான் அதில் ராகம் பிடிச்சான். அதே மாதிரி இப்போ நாதர்முடி மேலே இருக்கும் நல்ல பாம்பே, நாகப்பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. இந்த பண் இருக்குதே, இந்த ராகம் அது வள்ளலாருது. அது சினிமாவில் பாடினவங்களுடைய ராகம் இல்லை. இப்படி வள்ளலாருடைய ராகம் சினிமாவில் நிறைய வந்திருக்கு. இந்த இதில் நான் அந்த பாட்டை வேணும்னு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். இதில் சொல்கிறாரு, தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, நாதம், இது நல்லா கவனிங்க எழுத்த, நாத முடி மேலிருந்த வெண்ணிலாவேன்றாரு. இதை படித்தா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? படித்த பிறகு பாப்பா சொல்கிறா அப்படின்னா என்ன சொல்ல, நாதர் முடி மேலே இருக்குன்னு ஆரம்பிப்பாவோ. இதில் நாதர் போடல, நாத நாத இரு இல்லை, மேலிருக்கும் இல்லை, மேலிருந்த. பாட்டை பார்க்கணும், அவர் ஏன் இப்படி எழுதினாருன்னு அது யோசிக்கணும், சிந்திக்கணும், நோண்டணும், போட்டு பதில் வரும். நாத என்றால் ஒன்றை குறித்தல், நாதர் என்றால் ஒருவரை குறித்தல். நாதர் என்பது ஒன்று சிவனா இருக்கலாம், விஷ்ணுவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நாதர் முடி மேலிருக்கும் அப்படின்னு வரும். இது மேல் இருந்த, அப்போ இது கடந்த காலம். எப்படி? நாத முடி மேலிருந்த, புரியுதுங்களா? அப்போ இவர் என்ன சொல்றாரு, நாத அப்படின்னு எதை சொல்றாருன்னா, நாத பிந்துகளாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது ராகம் இவருது, புரியுதுங்களா? இதுல இருந்து போறது தான். அப்போ நாத என்பது நாதம், புரியுதுங்களா? நாதம் என்பது பெண்ணு, விந்து என்பது ஆணு. மருத்துவத்தில் வருது ஆண் சரக்கு பெண் சரக்கு. பாதரசத்துக்கு பேரு ஆண், கந்தகத்துக்கு பெயர் பெண். அந்த கந்தகத்தையும் பாதரசத்தையும் இணைத்து ஒரு மருந்து செய்யறது சூத செந்தூரம். சூதம் என்றால் ரசம், ரச செந்தூரம். நான் அதில் மருந்து செஞ்சு இன்னைக்கு நான் கேன்சருக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கூட தங்கமும் சேர்த்து அருமையாக வேலை செய்யுது. அப்போ இந்த இடத்துல எதை சுட்டி காட்டுதுன்னா, பெண்ணை குறித்தல். நாத இருந்த, எப்படி? நாதர் மூடி மேல் இருக்கும் இல்லை, நாத மூடி மேல் இருந்த வெண்ணிலாவே. ஏன்னு சொன்னா, சந்திரன் தன்மையானது. இந்த இடத்துல சந்திரனை குறிக்கவில்லை, அதன் தன்மையை குறிக்கிறார். அந்த தன்மைக்கு நீ வேகமா சூரியனுடைய இதுல
தன்மையில வேகமா சுத்திக்கிட்டு வளைஞ்சாலும் நீ சந்திரனுக்கு உரிய தன்மையில நீ அடங்கினா மட்டும்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதை தான் அவர் பாடினாரு, நாத விந்துகள் ஆதி நமோ நம அப்படின்னாரு. அதை வேமண்ணா என்ன சொல்றாரு, தெலுங்குக்காரரு. நான் அதுக்கு தான் தெலுங்குக்காரங்க இருக்கீங்களான்னு கேட்டேன். வேமண்ணா சொல்றாரு, ஜென்மம் மிக துல்லபமுறானார். இந்த ஜென்மம் இருக்க ஒரு துளிடா அப்படின்னாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, அற்புதமான ஒரு சொல்லு. இல்ல அவரு வேமன்ன சதகம்னு சொல்லி 100 பாடல் எழுதியிருக்காரு. அதுல வருது, இறைவன் உங்களை பார்க்கலையா, நான் போட்டுக்கிற இந்த விபூதியை பார்க்கலையா, பெரிய பொட்டை பார்க்கலையா, நாமத்தை பார்க்கலையா, அப்படி மனச சஞ்சர இப்படி சொல்றாரு பாருங்க. சொல்ல நமக்கு பாடம் நடத்துறாருங்க. மனச சஞ்சு ஏன்டா அங்கங்க தேடிட்டு இருக்கிற, உன் மனசுக்குள்ள இருக்காண்டா. இறைவன் மனதோடு உறவாடி கொண்டிருக்கிறான். அத வேமண்ணா சொல்றார். எங்க அப்பா இந்த 100 பாடலையும் பாடுவாங்க. அங்கங்க நிறுத்தி ஒரு வாரம் அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடு ஒரு பக்கம் எங்க அம்மா ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எங்க வீட்டுல நடந்துட்டே இருக்கும். அவர் சொல்றாரு, மனச சஞ்சரரு. இதே வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துறார். ஆனா அவர் நம்ம நாட்டுக்காரர் இல்லை. அவர் நபிகள் நாயகம் பயன்படுத்துறாரு. அவர் அரபு நாட்டுக்காரர். கண்டிப்பா அவர் சொந்த அறிவுல சொன்னாரான்னு தெரியாது. அப்படி வேகமா சொன்ன வச்சுப்பானுங்க. எப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? கல்புல் மோமின் அர்சுல்லா அப்படின்னு சொல்றாரு அரபுல. கல்புல் மோமின் அர்சுல்லா, உண்மை விசுவாசியின் இதயத்தை சிம்மாசனமாக ஆக்கி அதில் இறைவன் வீற்றிருக்கிறான். பாத்தீங்களா? இந்த இதயத்தை, உண்மை விசுவாசியின் இதயத்தை சிம்மாசனமாக ஆக்கி அதில் இறைவன் வீற்றிருக்கிறான். எவ்வளவு பெரிய இதே சொல்லுதான் அது. அதனால நீ தொழுது 5 நேரமும் தொழுது இங்க தேஞ்சு போய் கற்பானா பத்தாச்சுக்கா, நீ செத்து போனா உன் நெத்திய பார்த்துட்டு ஒன்னா நீ தொழுகையாளின்னு கண்டுபிடிக்க மாட்டான். ஏற்கனவே நீ தொழுதுதான் பார்த்துக்கினே இருப்பான். 5 நேரமும் தொழுறானா இல்லையான்னு பார்க்கிறவன் டாக்டர் உசேன் பார்ப்பான். ஆனா இறைவன் அதல்ல, அவன் மனசுக்குள்ள தொழுவத்தை பார்ப்பானா. அதுக்காக நான் எழுதினேன், தொழுகையை மறந்து. பள்ளிவாசல்ல நான் பாடின பாட்டியா? ஆமா. தொழுகையை மறந்து துயரம் கொள்ளாதே, தூதர் சொல் தப்பாதே. தொழுகையை மறந்து, இது பல்லவி. அழகாய் களிமா அறிவில கேற்றிடும், மறப்பதில் பயமுண்டோ மனதால் தொழுகையை, மனசுல தொழுகையை நடத்து அப்படின்றது அந்த பாடலுடைய பொருள். அப்போ மனம்தான் காரணம். எல்லா இடத்துலையுமே இந்த உண்மைகளை பேசி தாங்க இருக்கிறாங்க. நம்ம தாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது பெருசு இது பெருசுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணுதான் சொல்லுது. இப்ப அல்லாஹ்னா அரபி மொழியில இறைவன் பொருள் சொல்லியாச்சே, அப்புறம் உங்களுக்கு வேற என்னங்க தாற்பயம் வேணும்? இந்த உண்மையை சொன்ன வெட்டிட்டு சாவானாங்க. அதை எடுத்து சொல்லுங்கடான்னா இவன் தாடி வச்சவன் ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அதனால்தான் மேடையில திட்டுறேன். உனக்கு பொறுப்பு இருக்கு, கடமை, சொல்லு அப்படின்றேன். சொல்ல மாட்டேங்கிறான். சொன்னா புரிஞ்சிடும். ஆக மனிதன் இறைவனே அந்த இடத்துல என்ன சொல்ற, உடம்பார் அழியர் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைய மாட்டான். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் பாடுறாரு.
அப்போ திடம்பட மெய்ஞானம், உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைவதற்காக நீ இந்த உடலை பாதுகாக்கணும்னு. எப்படிங்க பொருள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த உடல் என்னது என்னது? அது சுவர். அதை வச்சு சித்திரம் எடுத்து, அது உள்ள சித்திரம், இது உயிர், அது இறைவனா உள்ள இருக்கு, ஆன்மா, அது உள்ள இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை நீ வந்துட்டு கெட்டியா பிடிச்சுக்க. அதான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். வெண்ணில உன்னை நீ அறிஞ்சிட்டேன்னு சொன்னா உன்னவனை நீ அறிவாய். உன்னை அறிஞ்சா உனக்குள்ள தானே அவன் இருக்கிறான், அவனையும் நீ அறிஞ்சிருவ. அதனாலதான் சொன்னாரு, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்க நானும் இருக்க அவரும் இருக்கணும்னு நினைச்சாராம். அது என்ன தெரியுங்களா? இப்படி போட்டா என்னது? நாமம். இப்படி போட்டா பட்டை. ஆனால் இந்த பக்கம் வெள்ளை, இந்த பக்கம் வெள்ளை. நல்லா கவனிங்க, இந்த ரெண்டும் சுவாசம். சரிகை, அதாவது சந்திரன் சூரியன், இடகலை பிங்கலை, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா திரிசனம், அது சக்தி. குண்டலினி யோகத்தில் கிடைக்கும் வெற்றி. இதுக்கு ஜாதி மதம் வேணுமா? நம்மளுடைய அறிவு வேணும். தாய்மான சுவாமிகள் பாடுறாரு, கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம் புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், வெண்தளலில் ரசம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாது உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தினுள் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், தனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்து பெறலாம். எப்படி இவ்வளவு பண்ணலாமா? மனுஷனுக்கு முடியுமா? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறனறிது, சத்தாகியே என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே. அறிவை கொண்டு தெய்வத்தை அடை. முயற்சி அறிவு மூலமாக எடு. யார் சொல்றா? தாய்மான சுவாமிகள் சொல்றாரு. தாயுமான வரம். எப்படி? உயிர் கொடுத்த வரம். தாய் தானே உங்களுக்கு முதல்ல பால் கொடுத்தா. உலகத்தில் உள்ள 4448 வியாதிகளுக்கும் நோயை தீர்க்கக்கூடியது, தடுக்கக்கூடியது, வரவிடாமல் பிரிவென்ஷன் அத்தனையும் அந்த பால் தான். அதனால்தான் தாய்ப்பாலை எவ்வளவு நாளைக்கு பொருளை குடிக்கிறத விட்டுருங்கம்பாங்க. அதுக்கு இன்னைக்கு மரியாதை இருக்குதா? 150 மில்லி பாட்டில்ல தாய்ப்பாலை பிடிச்ச ரோட்ல விற்கிறாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரால அதெல்லாம் சர்வசாதாரணம். அது எங்க இருந்து முதல்ல உருவாச்சு தெரியுங்களா? அந்த பழக்கம் சிங்கப்பூர்ல இருந்து. சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு போச்சு. அங்க தமிழ் அதிகம். அங்க இருந்து இங்க வந்துருச்சு. இங்கேயும் எல்லாரும் தாய்ப்பாலை விலைக்கு விற்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா விலைக்கு வித்தாலாவது வாங்கி ஆகணும்ன்ற நிலைமையில இருக்கிறவங்களும் இருக்காங்க.